கவனிங்க, இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே டேபிளை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்குன்னு தனியாக டேபிள்லாம் க்ரியேட் பண்ணல. ஸோ ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதே டேபிள், ஓகேவா? அதில் இருக்கிற அதே இங்கிலீஷ், மேத்து, ஹிந்தி மார்க் எடுத்துக்க போகிறோம். அதில் இருக்கிற ஆவரேஜ், அந்த ஆவரேஜ், அதுக்கப்புறம் டோட்டல் மார்க். ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொண்டு வரோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லேயே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டோட்டல் மார்க் ஈக்குவல் டு இங்கிலீஷு, ஹிந்தி, மேத்துன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஈக்குவலுங்கிறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணுறது தான். ஸோ ஈக்குவல், இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுப்போமா மேக்ஸில். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ ஒரு ஆப்பரண்ட்டுங்கிறது அந்த எக்ஸு, ஏங்கிறது ஆப்பரண்ட். ஸோ அந்த ஆப்பரண்ட்டுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ பேசிக்காக ஈக்குவல் சைனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக. இப்போ டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா டேட்டா பேஸுக்குள்ளே உள்ள டேட்டாவை நமக்கு தேவையான பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், அவுட்புட் கொரி, அதாவது DQL டேட்டா கொரி லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது தான் நம்மளுடைய டேபிளோட நேம். அதில் வேர். ஸோ வேருங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ வேருங்கிறது கிளாஸ் இருக்குது. இன்னும் ஒரு 3-4 கிளாஸ் இருக்குது. நம்ம கிளாஸை பற்றி தனியாக பார்ப்போம். இங்கே வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல? ஸோ வேர்னா எங்கே தானே, தமிழில் மீனிங் படி, அது இங்கிலீஷை தமிழ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்னா எங்கே அப்படின்னா ஐடி ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு தேவைப்படுறது ஐடி 4ங்கிற அந்த டேட்டா எனக்கு வேணும். ஸோ நீங்கள் இதை அவுட்புட் கோரி பார்க்கும்போது ஐடி 4ல் என்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ரீவியஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதே டேபிளில். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன டேபிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்? ஸோ ஐடி இருக்குது, நேம் இருக்குது, இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்துங்கிற மார்க் இருக்குது, டோட்டல் மார்க் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? பண்ணிட்டோம்ல, ப்ரீவியஸாக தானே பண்ணோம். ஸோ அதுலேருந்து டேட்டாவை ரிட்ரீவல் பண்ணுறோம் இங்கே பர்டிகுலராக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்ததில் பாருங்கள். ஸோ செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஹிந்தி ஈக்குவல் டு 33. ஹிந்தி மார்க்கு 33 இருக்கிற டேட்டா எனக்கு வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க் 57 எதில் இருக்கோ, நம்மள்ட்ட 5 டேட்டா இருக்குது. 5 டேட்டாவில் ஆவரேஜ் மார்க் 57 யாருக்கு இருக்குது அது வேணும். அடுத்தது டோட்டல் மார்க் 203 யாருக்கு இருக்குது. ஸோ பாசிபிள் இவ்வளோ தான். இத்தனை பாசிபிள் காம்பினேஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேபிளில் பண்ண முடியும், ஓகேவா? சேம் டேபிள். இந்த அவுட்புட் கொரியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை எப்படி நம்ம மல்டிபிள் ஆப்ஷனில் பண்ணியிருக்கோன்றது தான் இப்போ செக் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், நேராக நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எப்பவும் போல் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணியிருக்கிற அதே டேபிள், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டோம், ஓகேவா? இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை மட்டும் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஐடி ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற டேட்டா ஆல்ரெடி இருக்குது. அதனால் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஐடி வேல்யூ தனியாக வந்துருச்சா, ஐடி 4ல் உள்ள டேட்டா வந்துருச்சு. அடுத்தது ஹிந்தியில் 33 மார்க்குன்னு யாருக்கு இருக்கோ அவங்க டேட்டா வேணும். ஸோ இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஹிந்தி 33ன்னு பிவி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ அடுத்தது ஆவரேஜ் 57 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 57 அனு அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு ஆவரேஜ் 57ன்னு இருக்குது. ஸோ அடுத்தது டோட்டல் மார்க் 203ன்னு யாருக்கு இருக்குது. ஸோ டோட்டல் மார்க் 203ன்னு பார்த்தா எம்மா அப்படிங்கிறவங்களுக்கு டோட்டல் மார்க் 203 இருக்குது. ஸோ இதை தவிர நம்ம பாசிபிளாக வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வேறு சப்ஜெக்ட் தான் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், சேம் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே மேத்துக்கு பதிலாக ஹிந்திக்கு பதிலாக மேத்தில் 81 அப்படின்னு யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா யார் மேக்ஸில் 81ங்கிற அவங்க டேட்டா வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அது யூசர் டிஃபைன்டு டேட்டா தான். ஸோ நம்ம
நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிறது கிடையாது. இப்போ நம்மள்ட்ட 5 டேட்டா இருக்குது, ஈஸியாக எடுத்துட்டோம். ஒரு 5 lakh டேட்டா இருக்குது. இப்போ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் பாஸ் ஃபெயில்னு செக்ரிகேட் பண்ணுவாங்களா? ரீ எக்ஸாம்லாம் வைப்பாங்க இல்லையா? இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்லாம் வைப்பாங்கல்ல. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்லாம் வைக்கும்போது யாருன்னு ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமா? இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ டேட்டா பேஸுக்குள்ளே இருக்கும், அதில் ரேஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ பாஸ் மார்க் 40 அப்படின்னா 40க்கு கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதான் பிட்வீன்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ரேஞ்சை கொடுத்துட்டு ஈஸியாக டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், அவுட்புட்டை செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். செக் பண்ணியாச்சா? அந்த மாதிரி டக்கு டக்குன்னு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஆப்ரேட்டர்